ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2019 ஒரு கிரைம் ஹிஸ்டரி படமாக வெளியான ஐசியூ படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஆடம் ரண்டல் டைரக்ஷன்ல ஹெலன் ஹண்ட், ஜான் டெனே, ஓவன் டீக் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 38 minutes இருக்கு. இப்போ நம்ம ஐசியூ படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். படத்துடைய ஆரம்பத்துல ஒரு 10 வயசு பையன் பாத்தீங்கன்னா சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு அன்னோன் ஃபோர்ஸால கடத்தப்படுறான். அவனை கடத்தினது ஒரு தனிநபரா இல்ல ஒரு அமானுஷ்ய சக்தியா அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ் இறங்கதை. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பாத்திரலாம். எனக்கு இந்த படத்துல பிடிச்சதே இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே தான். இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா ஒருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பேசிக்கா என்ன நடக்குதுங்கறத இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். தேர்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஆக்ட்ல நீங்க பார்த்த விஷயங்களை தாண்டி இன்னொரு விஷயமே உங்களுக்கு தெரியாம நடந்திருக்கும். அதை வந்து சொல்லியிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு தரமான கிளைமேக்ஸோட இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த படம் முழுக்க நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். சோ அதனால தான் ஒன்லைனருமே பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கா நான் சொல்லியிருக்கேன். எதையுமே நான் உங்களுக்கு வந்து ஸ்பாயிலர் ஆக்க விரும்பல. என்ன கேட்டீங்கன்னா இந்த படத்துடைய ட்ரெய்லர் கூட நீங்க பார்க்காதீங்க. இந்த படத்தை ஸ்ட்ரெயிட்டா போய் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு ஸ்பாயில் ஆகாம ஒரு நல்ல கிரைம் ஹிஸ்டரி படம் பார்த்த ஒரு திருப்தியே இந்த படம் உங்களுக்கு தரும். அதுக்கு நான் கேரண்டி. இந்த படத்துல எனக்கு பிடிச்ச அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜானர் ஜம்ப் தான். 2019 வெளியான பாரடைஸ் அப்படிங்கிற படத்தை பாத்தீங்கன்னா அதுல வந்து ஜானர் ஜம்ப் ரொம்ப நல்லாவே வந்து பண்ணிருப்பாங்க. அதை பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த படத்தை நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிருக்கோம். ஐகார்ட்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சோ அந்த படத்துல இருந்த அதே எஃபெக்ட் இந்த படத்துல வந்து நான் பார்த்தேன். கிரைம், மிஸ்ட்ரி, த்ரில்லர் இந்த 3 ஜானருக்கும் பாத்தீங்கன்னா ஜம்ப் ஆகிற அந்த விஷயம் எல்லாமே சீம்லெஸ்ஸா பண்ணிருப்பாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பார்க்குற அந்த ஓப்பனிங் ஷாட்டை பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா ஓகே நம்ம ஒரு நல்ல படத்துல தான் வந்து உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு தரும். அந்த ஃபீல் உங்களுக்கு படம் முடிகிற வரைக்குமே வந்து குறையாத அளவுக்கு இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர், த்ரில்லிங் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு புதுசான ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை நான் சொல்ல விரும்பல. அது நீங்க படத்துல பாருங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே நேரத்துல நீங்க கேள்விப்படாத ஒரு கான்செப்டா அது இருக்கும். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. படத்துல நடிச்ச அத்தனை பேருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய கதைக்களம் புதுசாகவும் ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு சினிஸ்டர் கேரக்டரா தான் இந்த படம் முழுக்கவே இருக்கும். சோ எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய ஸ்கிரீன் பிளே எடுத்துட்டீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் பில்டிங் படம் முழுக்கவே பண்ணிருப்பாங்க. ஈவென்ட்ஸ் எல்லாத்தையும் சம பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். 2019 வெளியான சிறந்த படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். பெருசா டல் மொமெண்ட் எதுவுமே இல்ல. மொத்தத்துல இந்த படம் ஒரு நல்ல கிரைம் ஹிஸ்டரி படமாக வந்திருக்கு. படத்துல மைல்டு அடல்ட் கண்டென்ட் இருக்கு. அதை மட்டும் ஸ்கிப் பண்ணீங்கன்னா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஐசியூ படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7.25 out of 10.